கபில் சிபல் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப பிரபலமானவர். சுப்ரீம் கோர்ட்டில் ஏதாவது வாதாடணும். இப்போ இங்கே அவங்களுக்கு வந்து ஹைகோர்ட்டில் வந்து சரியான இது கிடைக்கல. ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட் போனாங்கன்னா இது வந்து இடைக்கால தடை அப்படின்ற மாதிரி ஹைகோர்ட்டு விசாரிக்கிற தடையை போட்டு நாங்கள் விசாரிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போகலான்ற ஐடியாவில் தான் போவாங்க. அவரை மட்டும் சந்திச்சிருக்க மாட்டார், லீடிங் லாயர்ஸை எல்லாரையும் சந்திச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவர் டெல்லி போயிருக்கிறது ஆதவர்ஜுனா எல்லாரையும் சந்திப்பாங்க. எல்லா அரசியல் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இவங்களெல்லாம் சந்திச்சிருக்காதான் தகவல்கள் வருது. டெல்லியிலேருந்து சந்தித்து இதை எப்படி திமுகவை முடக்கிறது அப்படின்றத பார்ப்பாங்க அடுத்த லெவலில். விஜயனுடைய அந்த பிரச்சார வாகனத்தை கேஸ் போட்டு பறிமுதல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. அதற்கு வாய்ப்பு இருக்கா? பறிமுதல் பண்ணலாம், தப்பே கிடையாது. அதில் வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கிய காரணமா அப்படின்றது தான் கிடையாது. அவ்வளோ பெரிய வாகனம் வந்ததை நீங்கள் தானே பர்மிஷனே கொடுத்துருக்கீங்க. அந்த தானே வாகனம் தானே வருது. ஆல்ரெடி 5 இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணியாச்சு, 5 மாவட்டத்தில் அந்த வாகனத்தை வச்சு தான். அப்பயே உங்களுக்கு தெரியாதா அந்த வாகனத்தை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு? அதனால அந்த ஆங்கிளில் வந்து பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் காரணங்கள் காமிச்சு பறிமுதல் பண்ணணும்னா பண்ணுவாங்க. இவர் வந்து என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்கன்னா, விஜய் ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அது வந்து அரசியல், முழுக்க முழுக்க விஜய் அரெஸ்ட் பண்ணாதது அரசியல். அரெஸ்ட் பண்ணா கண்டிப்பா ஓட்டு வந்து சர்ஜ் ஆகும். அவருக்கு அனுதாபம் ஆல்ரெடி வந்து வர ஆரம்பிச்சிச்சு. விஜய் மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றாங்கன்னா, புஷியானது நாட்டிலே இல்லை அப்படின்றதான் தகவல்கள் எனக்கு வந்திருக்கு. இங்க இருக்க மாட்டாரு, அவரு எங்க வெளியூர் போயிருப்பாரு. எனக்கு என்னமோ பெரிய சந்தேகம் இருக்கு. இப்போ புஷியானந்த் வந்து யார் தூண்டுதல்ல வெளிநாடு போயிட்டாரு, இவங்க சப்போர்ட் இல்லாமல் வெளிநாடு போயிடுவார் அவரு. உறுதியாக அவங்கள கைது செய்யணும், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அவங்க பொறுப்பேற்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கைது ஆகணும், அதுதான் உண்மையான விஷயம். ஆனால் அவங்களும் ஏன் வந்து கைதாகாமல் அவங்களே முன் வந்து கைதாகிட்டு போயிட்டு இருக்கிறது தான் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் தார்மீக அடிப்படையில் அவங்க வந்து அவங்களோட பொறுப்பு வந்து 25% இருக்கும்போது, என்னை பொறுத்தளவுக்கு இருக்கும்போது அவங்க கைதாகிறது நல்லது. அதுக்கப்புறம் கோர்ட்டில் நீங்கள் வாதாடுங்க. திமுக வந்து என்ன சொல்லணும்னு நினைக்குதோ அதை வந்து திருமாவளவனும் சீமானும் அப்புறம் வந்து வைகோ அவர்களும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திருமாவளவன், ஸ்டாலின் ஐயா அவர்கள், அது இல்லாமல் விஜய், இந்த 3 பேருக்கும் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆள், எல்லாம் பப்ளிக்காக தெரிஞ்சது, பொதுமக்களுக்கே தெரிஞ்சது ஆதவர்ஜுன் தான். ஏன்னா திமுகவில் முக்கிய பொறுப்பில் இதில் இருந்திருக்காரு அவர். அதுக்கப்புறம் அவர் ஏதோ எம்பி சீட்டு கேட்கலாம், அங்கே கொடுக்கலன்னு சொல்லி தான் அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்திருக்காரு. அங்கேருந்து இங்கே வந்துட்டார். இப்போ ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் அணைச்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 ஆதவர்ஜுனா தற்பொழுது வந்து டெல்லி போயிருக்காரு. அதில் வழக்கறிஞர் கபில் சிபலை மீட் பண்ணியிருக்கதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. எதற்காக சந்திக்கணும் இந்த நேரத்தில்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கபில் சிபல் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப பிரபலமானவர். நிறைய கேஸில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வாதாடக்கூடியவர். நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த லைவ் செஷன்லாம் அவர் பேசியிருப்பார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, எஸ்பெஷலாக அந்த 2G வழக்கிலலாம் அவர் தான் வந்து முக்கியமான காரணம், திமுக தப்பிக்க விட்டது அப்படின்ற மாதிரிலாம். அதற்கான முயற்சிகள்லாம் பண்ணி அந்த இது கேஸ் இதுவாகிடுச்சு. ஏன்னா அந்த சைனி ஜட்ஜு வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து ப்ராசிக்யூஷன் டாக்குமெண்ட்டே டேபிளுக்கு வரல, எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது அப்படின்ற ரீதியில் அதை முடக்கிட்டாங்க. ஸோ அதனால் கபில் சிபல் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப பிரபலமானவர். சுப்ரீம் கோர்ட்டில் ஏதாவது வாதாடணும். இப்போ இங்கே அவங்களுக்கு வந்து ஹைகோர்ட்டில் வந்து சரியான இது கிடைக்கல. ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட் போனாங்கன்னா இது வந்து இடைக்கால தடை அப்படின்ற மாதிரி ஹைகோர்ட்டு விசாரிக்கிற தடையை போட்டு நாங்கள் விசாரிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போகலான்ற ஐடியாவில் தான் போவாங்க. அவரை மட்டும் சந்திச்சிருக்க மாட்டார், லீடிங் லாயர்ஸை எல்லாரையும் சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க தானே வந்து மார்ட்டின் அந்த குடும்பத்தை சார்ந்தவர் தானே இவர். 600 கோடி ரூபாய் இவங்க தானே கொடுத்தாங்க திமுகவுக்கு. அதனால் அபிஷேக் மனு சிங்வி இந்த மாதிரியான லீடிங் சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ் எல்லாம் சந்தித்து இதை எப்படி வந்து எதிர்கொள்கிறது அப்படின்னு போவாங்க. அதில் ஒன்றும் புதுசு கிடையாது. எத்தனை பேரை சந்திச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து கபில் சிபலை பற்றி தான் சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், அபிஷேக் மனு சிங்வி இவங்கள போன்றவங்கலாம் சந்திச்சிருக்காங்க. அதுதான் அந்த டெல்லி பல வழக்கறிஞர்களை வந்து சந்திச்சிருக்காங்க. இல்லை எல்லா ஆங்கிள்லையும் இதை வந்து எப்படி நம்ம இது பண்ணுறது, திமுகவை எப்படி முடக்கிறது அப்படின்ற ரீதியில் இறங்கியிருக்காங்க. திமுகவை ஆமாம், இப்போ தாவேகாவனோட மெயின் குறியாக தானே. இப்போ அவங்க வந்து இங்கே ஹைகோர்ட்டில் அவங்கள முடக்கிறாங்க, அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வச்சு முடக்கணும் இல்லையா? அப்போ தானே அரசியல் களம் வந்து இதுவாகும். இப்போ பல வகையில் முடக்கிறாங்க. இப்போ சீமான் அவர்களை வச்சு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி முடக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் கருத்து சொல்லி முடக்கிறாங்க.
ஆனால் வந்து இவங்க சொல்கிற கருத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தான் இது ஆதரவு தெரிவிக்குது, விஜய் இழுத்துரும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அப்போ அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அதை ஒரிஜின் யார்? திமுகலேருந்து இங்கே வந்து விசிகாவிலேருந்து இதுக்கு வந்திருக்கார், தாவேகாவுக்கு வந்திருக்காரு. இப்போ இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த காரணன்றது என்ன சொல்கிறது, நம்ம இந்த திமுக லிங்க்கு, காங்கிரஸினோட லிங்க்கு எல்லாமே வர்றது எங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுன் தான். ஆதவ அர்ஜுன் வந்து எல்லாத்துக்கும் கனெக்ஷன் வச்சுருக்காரு, திமுக கிட்டையும் கனெக்ஷன் வச்சுருக்காரு, விடுதலை சிறுத்தைகிட்டையும் கனெக்ஷன் இருக்குது, இன்னும் தொடர்பில் தான் இருப்பாங்க, அதெல்லாம் வந்து சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது யார் உண்மையிலே வந்து யாரோட தொடர்பில் இருக்காங்க அப்படின்றது தான் இங்கே பார்க்கணும். பாஜக தான் தொடர்பில் கொண்டு வரது, அவங்கள இழுக்க பார்க்குறாங்க, அதெல்லாம் சரியான இது கிடையாது. ஏன்னா அவர் வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டார் அவர். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவர் டெல்லி போயிருக்கிறது ஆதவ அர்ஜுனா எல்லாரையும் சந்திப்பாங்க, எல்லா அரசியல் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இவங்களெல்லாம் சந்திச்சிருக்காத தான் தகவல்கள் வருது. டெல்லியிலேருந்து சந்தித்து இதை எப்படி திமுகவை முடக்கிறது அப்படின்றத பார்ப்பாங்க அடுத்த லெவலில். இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்படுறது வந்து விஜயனுடைய அந்த பிரச்சார வாகனத்தை கேஸ் போட்டு பறிமுதல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. அதற்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது அதை ஏன் பறிமுதல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல, லாஜிக்கே இல்லை. அதில் பண்ணட்டும், அது பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அந்த இதை காரணங்க அப்படி சுற்றி இப்படி சுற்றி கடைசியில் அந்த வேன்னால தான் பிரச்சனை வந்தது, வேன்னால தான் கூட்டம் வந்துச்சு, அது ரொம்ப பெரிய பஸ் மாதிரி இருக்குது. இந்த இதை வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா வெளிப்பட சாதாரணமாக நோக்கும் போது வந்து மற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சார வாகனம் அப்படின்னு இவரதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இவரது ரொம்ப இடத்த ஆக்கியபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த ஆங்கிளில் வந்து ஏதாவது ஒன்று சொல்லி காரணம் காட்டி அதுவும் வந்து க்ரௌடை வந்து நெறிப்படுத்த விடாமல் செஞ்சுது அப்படின்னு சொல்லி பறிமுதல் பண்ணலாம், தப்பே கிடையாது, அதில் வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கிய காரணமா அப்படின்றது தான் கிடையாது. அவ்வளோ பெரிய வாகனம் வந்ததை நீங்கள் தானே பர்மிஷனே கொடுத்துருக்கீங்க, அந்த தானே வாகனம் தானே வருது. ஆல்ரெடி 5 இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணியாச்சு, 5 மாவட்டத்தில் அந்த வாகனத்தை வச்சு தான். அப்பயே உங்களுக்கு தெரியாதா அந்த வாகனத்தை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு? அதனால் அந்த ஆங்கிளில் வந்து பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் காரணங்கள் காமிச்சு பறிமுதல் பண்ணணும்னா பண்ணுவாங்க, அது வந்து அரசாங்கத்து கையில் இருக்குது, கோர்ட்டு கையில் இருக்குது, நம்ம அதில் எதுவும் கமெண்ட் பண்ண முடியாது. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு சுச்சுவேஷன் படி பார்க்கும்போது விஜய் அந்த அமைதியாகவே இருக்கிறது, நேற்று நீதிமன்றத்தில் அந்த வாதத்தின் பிறகு புஷியான இந்த சிடி நிர்மல்குமார் தேடுதல் வேட்டை அப்படிங்கிறத இன்னும் அதிக தீவிரப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாறி இருக்குல்ல, அந்த விஷயங்களை எப்படி சார் பார்க்குறீங்க? பொறுப்பு ஏற்றுக்கிற லெவலில் அவங்க தான் இருக்காங்க அடுத்த கட்ட 2வது கட்ட தலைவர்கள். இவர் வந்து என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்கன்னா விஜய் ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அது வந்து அரசியல், முழுக்க முழுக்க விஜய் அரெஸ்ட் பண்ணாதது அரசியல். அரெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக ஓட்டு வந்து சர்ஜ் ஆகும், அவருக்கு அனுதாபம் ஆல்ரெடி வந்து வர ஆரம்பிச்சிச்சு விஜய்க்கு. விஜய் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தாவேகா வந்து அவங்க மேலே எந்த தப்பு இல்லைன்ற மாதிரி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக கரூர் மக்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, விஜய் மேலே எந்த தவறும் கிடையாது, தாவேகாவின் மேலே எந்த தவறும் கிடையாது. அங்கங்கே அவங்க ஆர்கனைஸ் பண்ண முடியாமல் போச்சு தண்ணி கிண்ணி அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்களே ஒழிய அது சிறிய அளவில் ஒப்பீனியன் இருந்தாலும் இது பெரிய அளவில் அனுதாபம் தான் அவர் கூட்டிக்கிட்டே போகுது. அதனால் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அவர். அதை அரெஸ்ட் பண்ணாததுக்கு இன்னொரு காரணம் என்ன, அவர் என்ன இவங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த இடத்துல அவரு ஒன்றும் ஆர்கனைஸ் பண்ணல, அவர் வந்துட்டு தானே போனார் அப்படின்ற ரீதியில் அது ஒரு காரணம் காமிச்சு அவர் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அரெஸ்ட் பண்ணால் என்ன ஆகுன்றது அரசாங்கத்துக்கும் தெரியும், அரசியல் ரீதியாக அது பெரிய அடி வந்து இவங்களுக்கு தான் விழும், திமுகவுக்கு தான் விழும் அப்படின்றத நல்லா வந்து கணக்கு போட்டு வச்சுருக்காங்க அவங்க. ஸோ அந்த இதை ரீதியாக பார்க்கும்போது வந்து இவங்க மேலே தான் வந்து அதை எப்படியாவது யாரும் மேலேயாவது ஒரு அரெஸ்ட் பண்ணியாக தான் ஆகணும், இல்லைன்னா அரெஸ்ட்டே பண்ணாமல் இருக்காங்க அரசாங்கம் அப்படின்ற ரீதியில் போயிடும், மெத்தனமாக இருக்காங்க, ஒருவேளை வேறு மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க அதை. ஸோ ஆகையினால வந்து அவங்க 2 பேர் மேலே வந்து அவங்களும் அடுத்த கட்ட தலைவர்ன்ற ரீதியாக அவங்க தான் பொறுப்பு. ஆகையினால அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணாங்க. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னா புஷியானது நாட்டிலே இல்லை அப்படின்றதான் தகவல்கள் எனக்கு வந்திருக்கு. இங்கே இருக்க மாட்டார் அவர், எங்கே வெளியூருக்கு போயிருப்பார், போனதே தெரியலையே, அதை போனதே தெரியல, அதுதான் சொல்கிறேன். அது வந்து இது சார் திமுக அவனுடைய ட்ரிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் கேம் விளையாடுவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. முதல்ல இந்த 2G வழக்கில் இந்த சாதிக்குன்னு சூசைட் பண்ணி வெளியூரில் இருக்கார், சிங்கப்பூரில் இருந்தார், அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் தூக்கு மாட்டிட்டு தொங்கிட்டார் அப்படின்லாம் வந்ததா இல்லையா? இதுதான் அன்னைக்கு உண்மையிலேயே அரசியல் படிக்கணும் விருப்பப்பட்டு பத்திரிக்கை வாங்கி படித்தவங்களாம் தெரியும், அவர் சிங்கப்பூரில் இருக்கார் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. கடைசியில் எங்கே பிடிச்சாங்க?
அண்ணா நகரில் வந்து தூக்கு போட்டு தொங்கிட்டார் அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. அந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் இவங்க ப்ளே பண்ணுவாங்க எல்லாமே. எனக்கு என்னமோ பெரிய சந்தேகம் இருக்குது. இப்போ புஷி ஆனந்த் வந்து யார் தூண்டுதலில் வெளிநாடு போயிட்டாரு, இவங்க சப்போர்ட் இல்லாமல் வெளிநாடு போயிடுவார் அவர்? யார் சப்போர்ட்டில்? லோக்கல் போலீஸு இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் தெரியாது அவங்களுக்கு. ஃப்ளைட்டை பிடிச்சி தானே போனோம். அவர் என்ன கள்ளத்தோணியில் போயிடுவார் இவங்கள மாதிரி? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இப்போ போலீஸ்லேருந்து வாட்ச் பண்ணுறா எல்லா இப்போ தான் எது சொல்கிறாங்களே, எல்லா இதுலேயும் வந்து அது என்ன போகிற வழியிலலாம் ஹைவேஸ்லாம் செக் போஸ்ட்லாம் இருக்கிற இடத்துல செக் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பத்திரிக்கை நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. புஷி ஆனந்தை பிடிக்கிறதுக்கு ஏதாவது வாகனத்தில் போகிறாரா அவரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. சார் இது வந்து 5 தனிப்படை அமைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க பெரிய ஆட்களா? இல்லை வந்து இவங்க என்ன அந்த அளவுக்கு அப்போ பிடிக்கவே முடியல? ஒன்று வெளிநாடுக்கு போயிருக்கணும், இல்லை வெளிநாடுக்கு யார் தூண்டுதல் பேர் அனுப்பப்பட்டார்கள் அப்படின்றது இதெல்லாம் முடியிட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாங்களா என்னன்னு தெரியல. எல்லாம் என்னன்னா இது வந்து மக்களை பல விதமாக பேசுகிறாங்க இதை பற்றி. ஸோ ஆகையினால இது வந்து உறுதியாக அவங்கள கைது செய்யணும், அதில் வந்து மாற்ற கருத்து கிடையாது. ஏன்னா அவங்க பொறுப்பேற்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கைதாகணும், அதுதான் உண்மையான விஷயம். ஆனால் அவங்களும் ஏன் வந்து கைதாகாமல் அவங்களே முன் வந்து கைதாகிட்டு போயிட்டு இருக்கிறது தான் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் தார்மீக அடிப்படையில் அவங்க வந்து அவங்களோட பொறுப்பு வந்து 25% இருக்கும்போது, என்னை பொறுத்தளவுக்கு இருக்கும்போது அவங்க கைதாகிறது நல்லது. அதுக்கப்புறம் கோர்ட்டில் நீங்கள் வாதாடுங்க, இல்லைன்னா தப்பு இருக்குது. நீங்கள் அரசியலுக்கு வந்தால் அரசியல் கலந்தானே ஆட வந்திருக்கீங்க. இல்லை கைதுன்றது சர்வசாதாரணமாக நடக்கிற விஷயந்தான். உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும் உங்களை கைது செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆளுங்கட்சியினர். பொதுவாக சொல்கிறேன் நான், இந்த விஷயத்தில் சொல்ல. ஆனால் பொறுப்பு இவங்களுக்கு தார்மீக அடிப்படையில் தாவேக்காவினருக்கு, புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனுக்கு இருக்குது. ஸோ இவங்களாம் வந்து கைது செய்யப்பட வேண்டியவர்கள் தான். விஜய் வந்து கைது செய்ய மாட்டாங்க, அரசியல் காரணங்களுக்காக கைது செய்ய மாட்டாங்க. அதான் அதுதான் சொல்கிறாரு அவங்களோட ஊதுகுழல் யார்? கூட்டணி கட்சி வைகோ ஐயா அவர்கள் சொல்கிறார்ல, அவர் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களே சொல்ல இதான். இப்போ திமுக வந்து என்ன சொல்லணும்னு நினைக்குதோ அதை வந்து திருமாவளவனோ சீமானோ அப்புறம் வந்து வைகோ அவர்களும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு இன்டைரக்டாக இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க, அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அங்கே வந்து மக்கள் வந்து இதுவாகி போயிருக்காங்க, அனுதாபம் வந்து கூடிக்கிட்டே போகுது. அதெல்லாம் எப்படி கர்டைல் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் வந்து திருமாவளவன் வச்சு சொல்கிறாங்க. இது பாஜகவுக்கு தூண்டுதல் பிரகாரம் தான் வந்து இந்த தாவேக்காவினர் செயல்படுறார், விஜய் வந்து அந்த கூட்டணியில் போயிடுவார், இது திமுக அரசாங்கம் ஏன் கைது செய்யாமல் வச்சுருக்காங்க, ஒருவேளை அவங்களுக்கும் மறைமுக இது இருக்குமோ அப்படின்ற ரீதியில். அப்போ ஆதவ் அர்ஜுன் தான் அந்த பாயிண்டில் வரும். மறைமுகம்னா ஆதவ் அர்ஜுன் தான் அங்கே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டு. இவங்க 3 பேருக்குமே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டு திருமாவளவன், ஸ்டாலின் ஐயா அவர்கள், அது இல்லாமல் விஜய். இந்த 3 பேருக்கும் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆள், எல்லாம் பப்ளிக்காக தெரிஞ்சது, பொதுமக்களுக்கே தெரிஞ்சது ஆதவ் அர்ஜுன் தான். ஏன்னா திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருந்திருக்காரு அவர். அதுக்கப்புறம் அவர் ஏதோ எம்பி சீட்டு கேட்கலாம் கொடுக்கலன்னு சொல்லி தான் அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்திருக்காரு. அங்கேருந்து இங்கே வந்துட்டார். இப்போ ஓகே, இதை முக்கிய பொறுப்பை எதிர்பார்த்து வந்து பொறுப்பு கொடுத்துட்டாங்க, அவர் ஜென்ரல் செக்ரட்டரி அவர் தான். ஸோ ஆகையினால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த போக்கு வந்து என்னென்னா அரசியல் களத்தில் ஒரு புறம் வந்து நம்ம இப்போ நீதியரசர்கள்லாம் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க தாவேக்காவினர் மீது. ஆனால் அவங்களும் கொஞ்சம் வந்து என்னென்னு புரியல, மனசாட்சியோடு பேசுகிறாங்களா இது பண்ணுமான்னு தெரியல. ஏன்னா 2 வயசு குழந்தைய இறந்துட்டு அந்த நீங்கள் பார்த்தீங்களா அந்த வீடியோவை? கடைசியாக இப்போ பார்த்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. நம்ம தாடி பாலாஜி போய் பார்க்குறாரு, அந்த அவங்க அப்பாவை போய் பார்க்குறாரு. அவங்க அப்பா அழுகுறாரு பாருங்க. அதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த கண்ணில் வந்து நம்மளுக்கு எமோஷன் வந்து கொடுக்குது. அதை நினச்சி பார்க்கும்போதெல்லாம் அவர் அழுகுறாரு. என் குழந்தைய வந்து இந்த மடியில் வச்சுக்கிட்டு தங்கம் அப்படின்னு இது பண்ணிக்கிட்டு இருப்பேன், இன்றைக்கி அந்த பையன் இல்லை, எனக்கு மிகப்பெரிய இழப்பு. அதெல்லாம் வந்து மனசாட்சி ரீதியாக எல்லாருக்குமே மனசாட்சி இருக்கணும். அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த அதிகாரியாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் இதே அந்த 2 வயசு குழந்தை இறந்துருந்தா உங்களுக்கு அந்த ரியாக்ஷன் இருக்காதா? எல்லா ஐஏஎஸ் யார் எந்த சீஃப் செக்ரட்டரியாக இருக்காங்க அவங்களுக்கும் தான் நான் கேள்வியை கேட்குறேன். ஏடிஜிபி வீட்டில் ஒரு 2 வயசு குழந்தை இறந்துருந்தால் அவர் இது மாதிரி தான் செயல்படுவாரா? அந்த பாதிப்பு வருமா இல்லையா? அந்த அனுதாபம், அந்த மனசாட்சி வருமா இல்லையா? அவங்க வீட்டில் நடக்காத வரைக்கும் இவங்க வந்து ஏதோ அரசியல் காரணங்களுக்காகவும் அரசாங்கத்தினோட வழிகாட்டுதல் பேரை இவங்க செயல்படுறாங்க. அதனால் இது வந்து ஆதவ் அர்ஜுன் அங்கே டெல்லி போயிருக்காரு, இதெல்லாம் வந்து அரசியல் பண்ணுறாங்க.
எல்லாருமே இதை வந்து அரசியல் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓட்டு வங்கி எலெக்ஷன் நெருங்கி போச்சு. ஆனால் அந்த மக்கள் எவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்காங்க, அந்த வீட்டில் இருக்க இன்னும் வந்து அந்த அவங்க அதை நினச்சி பார்ப்பாங்க. நாங்கள் வெறும் ஒரு 2 செகண்டுக்கு தான் அந்த தலைவரனுடைய விஜயினுடைய அந்த சினிமா நடிகர்னுடைய இதை பார்க்கணுன்னு வந்தோம். ஆனால் இவ்வளோ பெரிய டிராஸ்டிக்காக மாறும் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.